அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளில் இந்த காணொளி மூலம் பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை காணலாம். இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர், அருப்புக்கோட்டை. கடந்த 14 ஆண்டுகளாக அனைத்து அரசு போட்டித் மிகச்சிறந்த நிறுவனம். வாருங்கள், நம்ம நேரடியாக காணொளிக்குள் போகலாம். பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பெற்றோர் கனகசபை இலக்குமி அம்மாள். ஊர் புதுவை. காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. பணி: புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர். தனது 16வது அகவையில் பணியில் சேர்ந்தார். சிறப்பு பெயர்: புரட்சி கவிஞர் பாவேந்தர். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். ரஷ்ய நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னா பாரதிதாசன். இவர் இயற்றிய நூல்கள்: குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையர், குறிஞ்சித்திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, இளைஞர் இலக்கியம், திருக்குறள் உரை, மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்குத்தியின் காதல், அமைதி, சௌமியன், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதின் சாரல், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், எதிர்பாராத முத்தம், கண்ணகி புரட்சி, காவியம். இது என்ன நினைக்கலாம்? நாளையன் தாய்மொழி சாகுமணி, இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ். என்ன நினைக்கிறோம்? பொறுமையை நீட்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா. மகாகவி பாரதியின் கட்டளைக்கிணங்க பாடிய பாரதிதாசன் பாடல். இது பாரதியாரின் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கவிஞன் கனக சுப்புரத்தம் எழுதியது என்று சுதேசமித்திரனுக்கு பாரதி அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட பாடல். பாரதிதாசன் அவர்களுக்கு தமிழ் இலக்கண இலக்கியம் கற்றுத்தந்தவர் பு. ஆ. பெரியசாமி ஐயா அவர்கள். 1946 புரட்சி கவிஞர் என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் அளிக்கப்பட்டது. தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பெரியார் அவர்களால் பாராட்டப்பட்டவர் பாரதிதாசன். பொன்னி, குயில் போன்ற இதழ்களை நடத்தியவர் பாரதிதாசன். இவருடைய பாடல்கள் செக் நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. செந்தமிழாக காண ஆவல் கொண்டவர் சுப்பிரமணியன் ஓர் கவி என பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாரதிதாசன் தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி. தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைமண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு பற்றியெல்லாம் எழுதியுள்ளார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன். இசையமுது என்ற தலைப்பில் விரட்டிய பாடல்களை காணலாம். தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவர் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னீர் பூட்டவும். புனல் என்றால் நீர். தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் என பொருள். எங்கள் தமிழ் என்ற தலைப்பில்
இவர் எழுதிய பாடல். இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல்லமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திடம் பெற்ற பேறு. தனிமை சுவையுள்ள சொல்லை, எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாங்கண்டதில்லை. நனியுண்டு காதல், தமிழ் நாட்டினர் யாவருக்கும் தமிழ் மீதே. தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே, வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் எண்ணில் எம் உயிரின் பொருளாம், இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம். தமிழுண்டு தமிழ் மக்களுக்குண்டு, இன்ப தமிழுக்கும் நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. பேரு சொல்பொருள் செல்வம். நனி மிகுதி. விழுதும் வேறும் என்ற தலைப்பில் பாரதிதாசனின் கவிதைகள். துலாம் போல் வாறு கலக்கி விழுதுகள் தூண்கள், தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர். வேறோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். திரள் சொல்பொருள் வலிமை, மறவர் வீரர். இப்பாடல் அலையின் சிரிப்பு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இட்டாலி வச்சுக்கோங்க. என்னாலோ என்ற தலைப்பில் இடம்பெற்றது. எண்ணரும் தமிழ்நாட்டின் கண், எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராங்கிர மந்திரத்தில் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றோர் என்றும் மற்றோர் இமய கோட்டில் ஏற்றனர். இன்பத்தமிழ் தலைப்பில் இடம்பெற்றது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், நிர்மித்த ஊர். புத்தக சாலை தலைப்பில் இவரின் பாடல். கவிதை வரிகள். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப் போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் என்றென்றும் துணர்விக்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்ற மக்கள் பொது வாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். தமிழருக்கு தமிழ் மொழியின் சுவடிச்சாலை சர்வகலா சாலையை போல் எங்கும் வேண்டும். இது பொறுமை என்ன வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதிகப்படியான செய்திகள் இருக்கும் பாரதிதாசை பற்றி நம்ம A to Z எல்லாமே என்ன பண்ணிடலாம். அனைத்து போட்டித்தருக்கு தேவையான இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கலாம். இன்பத்தமிழ் கல்வி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். இன்னலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாயெனின் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்ப தமிழ் கல்வி
யாவரும் கற்றவர். என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் தரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். சொல்பொருள்: எத்தனிக்கும் முயலும், வெற்பு மலை, கழனி வயல், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். இது தமிழ் பேறு என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்க பாரதிதாசனுடைய கவிதைகள். இது குடும்ப விளக்கு. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழுதானம். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவோனா கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மாருக்கே தக்கது என்றும், தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டந்தன்னை இமைப்பொதில் நீக்கிவேண்டில், பெண் கல்வி வேண்டும் யாண்டும். கொஞ்சம் நாணிக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இந்த குடும்ப வழக்கு 5 பகுதிகளை உடையது. மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடரி, ஆக்கல் தொழில் பெயர், வில்வாள் உம்மை தொகை, மலர்கை ஊமை தொகை. மாசில்லாத உயர்தமிழ். தமிழ் அறிந்ததால் வேந்தன் எனை அழைத்தான், தமிழ்கவி என்றனை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்குள் காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன். புரட்சிக்கவி. இந்த வடமொழியில் பில்கணியம் என்ற ஒரு காவியத்தை ஒரு 1937 புரட்சிக்கவி என்னும் நூலாக படித்தார். இது உதாரண் அமுதவல்லி ஒரு காதல் கதை பற்றியதான் இந்த புரட்சிக்கவி காவியம். சிற்றூரும் வரப்படுத்த வயலும், ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி, நெற்சேர உழுது பயன் விளையும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல்முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு? இது என் சீர் களி நெடிலடி ஆசிரியர் அமைந்த பள்ளு. பாரதிதாசன் பற்றிய சிறப்புரைகள். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்றி விரும்புகின்ற பேரறிஞன் என்றவர் புதுமைப்பித்தன். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி என்றவர் கூப்பா ராமசாமி கூப்பாரா. இவர் எழுதிய பிசிராந்திய நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதே சமயம் பாண்டிச்சேரி அரசு, அதாவது புதுவை அரசினுடைய மாநில வாழ்த்து பாடல் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தொடங்கும் பாடல் பாரதிதாசன் எழுதுனதான். மற்ற தமிழுக்கு தொண்டு செய்வாய், இந்த மேற்கோள்லாம் கொஞ்சம் நினைக்கும், நீட்டாக படித்து வச்சுக்கோங்க. மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெள்ளு தமிழ், தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எந்நாருக்கும் இறுதி இறுதி, புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், இருட்டறையில் உள்ளதடா உலகம் எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதானே இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கும் தூக்குமரம் அங்கே உண்டாம், அருந்திருந்தார் கருகும் உலகு கண்டேன்
அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இது கடந்த 2023 குரூப் 4 தேர்வில் கேட்ட கொஸ்டின். இந்த பெண் எனில் பேதை அது. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்சி கொம்பே. விசால பார்வையால் விலங்கு மக்களை மானுட சமுத்திரம் நானென்று கூவு. புவியை நடத்து பொதுவில் நடத்து. கொஞ்சம் நினைக்கோங்க, பொறுமையாக எழுதி படித்து வச்சுக்கோங்க. இத்தோடு இந்த காணொலி நிறைவு பெறுது. இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர், அருப்புக்கோட்டை. ஆர் ரமேஷ் கண்ணன், MA BEd DTED PGDCA. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு